திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். சொல்லுங்க சார். கம் அவுட். நான் எது 200 ரூபாயா? ஓகே ஓகே. எது 200 ரூபாய்க்கு அனில் ரோஸ்டா? அது தப்பு தம்பி. அனில் ரோஸ்டெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னென்னா, திமுகவுடைய இந்த தோல்விக்கும் இந்த மிகப்பெரிய பின்னடைவுக்கும் வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு. பட் அவர் வந்து நம்ம இன்னும் வந்து எந்த விதத்தில் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காரு. அது ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அது எந்த கட்சி தலைவர் கேட்டாலும் அதை வந்து நம்ம அங்கீகரிப்போம். எது சோஃபாவா? சோஃபா ஏன் இல்லை? நம்ம எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம். அதை அக்செப்ட் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லை வந்து அது அப்படி தான் இருப்போம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே. என்னென்னா, முதல் விஷயம், இந்த சொந்தக்காரங்கன்னு ஒரு சிலர் வருவாங்க. வந்தாங்கன்னா 3 நாள் சோத்தை போட்டு வீட்டில் உட்கார வச்சோமா, நல்லா இருக்கியா மாப்பிள்ள மச்சான் அப்படின்னு பேசிட்டு செருப்பு அடித்து பற்றி விட்டுறணும். அதை விட்டுவிட்டு அவனுக்காக வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறது, இவருக்காக இதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் வந்து தோல் சிலை போராட்டம்னா என்ன, சாதி ஒழிப்புனா என்ன, கோயில் நுழைவு போராட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை, இந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்போ காலில் ஒருத்தன் செருப்பு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், இடுப்பில் இருந்த துண்டு அவன் தோலுக்கு ஏறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷங்கள் ஆச்சு, இது எவ்வளோ நீண்ட ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு தவற விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனோட 90s கிட்ஸோடையே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 90s கிட்ஸ்லேயே பெரும்பாலானவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடை பற்றின தவறான பார்வை தான் இருக்குது, அதை பற்றின புரிதல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் சுத்தம், அவங்களுக்கு வந்து மனித கழிவம் மனிதனே அள்ளும் ஒரு அவல நிலை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றின அவேர்னஸே இல்லாத பல லட்சக்கணக்கான லட்சோப வாக்காளர்களுடைய வாக்கு தான் இன்றைக்கி டிவிகேக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துரைக்க தவறிட்டீங்க.